பாராயணம் பண்றோம், ஓதுறோம். ஆனா அந்த பொருள் தெரிய நாம் ஓதுவது இல்லை. ஆக இந்த பொருள் உணர்ந்து நாம் ஓதி வருவோமே ஆனால் அதற்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு நிலைகள்லாம் அந்தந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கும். நாம் அருப்பாவை நம்ம அருப்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் பண்றோம்னாக்க அந்த பாராயணம் அந்த புஸ்தகத்தை எடுத்து நம்ம விரிக்கும் போதே அந்த பாராயணம் பண்ணுகின்ற பொழுதே நம் கண்கள் எல்லாம் கலங்குகின்றன, உருக்கத்தோடு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அகவலை நமது வள்ளல் பெருமாள் அவர்கள் காண்பித்து இருக்கின்றார்களா, நமக்கு வழங்கி இருக்கின்றார்களா? இதை ஏன் இந்த உலகமானது இன்னும் எடுத்துக்கொண்டு இதை நாம் தன்னுடைய வாழ்க்கை முறையில் நடைபெறுத்தாமல் இருக்கின்றார்கள் என்கின்ற எண்ணமெல்லாம் என்ற எண்ணமெல்லாம் நமக்கு வருகின்றது. ஏனென்றால் அருட்பாவிலே 6000 பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். உறவினர் பகுதி, கடிதங்கள், இவைகளெல்லாம் அது ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு உணர்வை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே, அதாவது சிறந்த சித்தப்படத்தில் ஆன்மா இந்த உடம்பு எத்தனை வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வெயிட், இந்த எல்லா வெயிட்டையும் தாங்கி கொண்டிருக்கிற எது, அந்த ஒப்பற்ற பொருள் எது, நித்திய பொருள் எது அப்படின்னா வள்ளலார் காட்டி கொடுத்த அந்த தலைநடு இடத்திலே விளக்கக்கூடிய அந்த அகத்தில் அது எங்க இருக்குது? சுருக்கமா சொல்ல போனா உச்சிக்கும் கீழே. சித்தர்கள் பாடல்கள் சொல்லியிருக்காங்க. உச்சிக்கும் கீழே உள்ளாவுக்கு மேலே வைத்த விளக்கு எரியுதடி வாழையடி பெண்ணே. அதே மாதிரி திருமூலர் எழுதியிருக்காரு. பச்சிம திக்கிலே வைத்த ஆசாரியன் நிச்சயம் என்னை நிலை என்ற அப்பொருள் உச்சிக்கும் கீழது உள்ளாவுக்கு மேலது வைத்த பதவது என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். இந்த 18 சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக, நமது எல்லாம் வல்ல சித்தராக அருட்பிரகாச வள்ளலாராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே எல்லாருடைய சித்தர்களிலும் புத்தர்களிலும் ஞானிகளிலும் யோகிகளிலும் எல்லாத்திலையும் நமது வள்ளல் பெருமான் தான் தன்னுடைய ஐந்தொழில் எப்பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அருட்பிரகாச வள்ளலாரும் இரண்டற்ற ஒன்றாக அந்த சித்திவளாக திருமாளிகையிலே அவர்கள் அந்த தைப்பூசத்திலே அந்த 3 தேகத்தையும் பெற்று அவர்கள் வாழ்ந்து இந்த ஒரே ஒரு வார்த்தை, அதாவது சித்தர் பரிபாதை என்பார்கள், நான் இப்போது இந்த உடம்பிலே இருக்கின்றேன், இனி எல்லாருடைய உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று ஒரு சித்தர் பரிபாசை ஒன்று சொல்லுகின்றார். அது என்ன? அது எல்லாருடைய உடம்புன்னா நம்ம பார்க்கிற இந்த தூள உடம்பா? கிடையாது, ஆன்மா உடம்பு. அந்த ஆன்மா உடம்பு எங்கே இருக்குது? இந்த உடம்பு, அதுக்குள்ள மூச்சு காட்டு, அதாவது ஓங்காரம் சொல்லுவாங்க. ஓங்காரம்னாக்க இது இந்த உடம்பு எஞ்சான் உடம்பு, எறும்பும் தன் கையால் எஞ்சான் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடம்பும் தன் கையினால எஞ்சான் உடம்பு எட்டிச்சான் இருக்கும். இதுதான் தூள உடம்பு. இதுக்குள்ள ஒரு மூச்சு இயங்குது, உள்ளேயும் வெளியேயும் போறது. அதான் 2. அந்த 2 மூச்சுக்காட்டுக்கு உள்ளதான் என்ன சொல்லுறதுனாக்க இம் அப்படின்ட்டு அந்த அகரம், 8ங்கிறது ஆனா அகரம், ஊங்கிறது 2 உயிர் காற்று. உள்ள இம் அப்படின்னு போகும்போது இந்த உதடு 2மே மடங்கிது, முடியுது. இம்முன்னு போடும்போது அங்கே உள்ள ஒளி தெரியுது. அதான் அகரம், உகரம், மகரம். இதுதான் நம்முடைய உடம்பு. இந்த சத்தியஞான சபை, இந்த சத்தியஞான சபையிலே இந்த தர்மசாலை ஆகிய உயிர் உணர்வு, அதுதான் நம்ம மூச்சு காற்றா இருக்குது. அதான் ஜீவகாரண நெறி. ஜீவகாரணம் இல்லாம சன்மார்க்கமே இல்லை. அதுதான் அடிப்படை. அதனாலதான் அன்னதானம் செய்யறோம். இன்னைக்கு 300 பிள்ளைகளை அங்க அந்த ஒரு குடியில முருகானந்த அடிகள் அங்கே செய்யறாங்க. அது என்ன காரணம்? அந்த அன்னதானத்தினுடைய சிறப்பு. அதுதான் வள்ளல் பெருமார்கள் முன்னெடுத்து வைத்தார்கள். அந்த உயிர் உணர்விலே, ஜீவகாரண ஒழுக்கமாகிய அந்த உயிர் உணர்விலே தான் அந்த மூச்சு காற்றிலே ஓட வேண்டும். எஞ்சான் அகரம், அகரமாகிய எஞ்சான் உடம்பு, உயிர் காற்று மூச்சு தர்மசாலை. அது கடைசியில் அந்த சத்தியஞான சபையாகிய இந்த உடம்புல இருந்து உயிராகிய அந்த தர்மசாலையை உயிர் உணர்வை பெற்றுக்கொண்டு அந்த அருட்பெருஞ்சோதியை அந்த சத்தியஞான சபையிலே அது எங்கே இருக்குது அப்படின்னாக்க உடம்பாகவும் இருக்குது, உள்ளமாகவும் இருக்கு. அதனால தான் ஒரு தடவை அந்த அகவலில் சொல்றாரு, சபை எனது உளமன. சபை என்றால் இது சத்தியஞான சபை. சத்தியஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபை. சமரச அந்த சபை எனது உளமன. ஆக இந்த சிறநடு சிற்றம்பலமாகிய அந்த ஆன்மா என, அதுதான் சத்தியஞான தீபம். அங்கேதான் அந்த அருட்பெருஞ்சோதியானவர் விளங்குகின்றார். எனவே சபை எனது உளமன தானமர்த்தி எனக்கு அங்கே வந்துடுறார். ஆன்மாவின் சிறநடு சிற்றம்பலத்தில், அதாவது உச்சிக்கு கீழே உள்ளாவுக்கு மேலே இந்த புருவ நடுவிலிருந்து ஒரு கோடு, மேலேருந்து ஒரு கோடு, புருவ நடுவிலிருந்து ஒரு கோடு, உள்ள உள்ளாவுக்கு மேலே ஒரு கோடு. இந்த 3ம் சந்திக்கக்கூடிய இடம்
அதுதான் வந்து பகர வடிவ பீடம். அதைத்தான் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பொட்டு வைப்பாங்க. பொட்டு வைக்கும்போது பிறை போன்ற ஒரு பொட்டு வைப்பாங்க இந்த இடத்துல. அது வந்து உள்ளதா இருக்கு, அந்த பிறை போன்ற அந்த வடிவமானது உள்ளதா இருக்கு. அதுக்கு மேல ஒரு புள்ளி வைப்பாங்க. அந்த புள்ளி தான் ஆன்ம அணு, அருட்பெருஞ்சோதி அணு. அதுதான் வந்து எங்கேயும் நீக்கமர இருந்திருக்கின்றது. அதுதான் நம்முடைய திரளடு சிற்றம்பலத்திலேயும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆன்ம அணு இருக்கிறது. அந்த ஆன்ம அருட்பெருஞ்சோதி ஆன்ம அணுவிலே தான் நாம் உயிர் உணர்வு உடல் பெருக பெருக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கிற ஒரு நிலையானது நமக்கு புரிய வேண்டும். இதையெல்லாம் இந்த வாழ்க்கையிலே கொண்டு நாம் இப்படிப்பட்ட ஒரு அன்னதானம் போக்கு ஜீவகாமிய உணவுகளையும் இந்த உடம்பு சத்தியஞான சபையாகவும் உள்ளமும் அந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி சத்தியஞான சபையில் விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியாகவும் இப்படித்தான் வந்து இதை நாம் வந்து இந்த வாழ்க்கையிலே கடைபிடித்து இந்த சுத்த சன்மார்க்கத்தை இப்படி ஒரு உயர்ந்த உலகம் போற்றும் உயர்ந்த நெறியை வள்ளல் பெருமான் அவர்கள் தானே இவ்வளவு சபையையும் சங்கத்தையும் இந்த சாலையையும் கட்டி வைத்த அவர் 6000 அருட்பா பாடல்களையும் நமக்கு வழங்கி அதற்கு மேல சித்தி வளாகத்தில் வந்து அவர் திரிதேக சித்தி உண்மை பெற்றார் என்றால் எல்லா சித்தர்களும் இங்கே நாம் பார்க்கின்றோம். சித்தர்கள் எல்லாம் சித்தர் பெரிய சித்தர் பெருமார்களாக இருக்காங்க. 18 சித்தர் பெருமார்கள்லாம் இங்கேயே வந்திருக்கின்றார்கள். நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. சத்தியஞான வேலை சித்தர்களுடைய ஒரு நிலையை பார்க்கல. ஆனா வந்து இதெல்லாம் எல்லாத்துலையும் இருக்காரு. சித்தர்களையும் முத்தர்களையும் மூவர்களையும் தேவர்களையும் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றுடா இயலின கழித்தனை என்று நம்ம அகவல்ல பாடுறோமா இல்லையா? அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தானே இருக்காரு. சித்தருக்குள் சித்தராகவும் இருக்காரு, சித்தர்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாரு. ஆக இந்த 2 முறையிலேயும் அவர் நீக்கமர நிறைந்தே இருக்கின்றார்கள். அதுவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டற்ற ஒன்றாகவே இருக்கின்றார். இருந்துதான் அந்தந்த ஆன்மாக்களிலே புகுந்து பரிபக்குவப்படுத்தி சுத்த சன்மார்க்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இன்றைய நிலையிலே நாம் சொல்லுகின்ற போது அந்த வள்ளல் பெருமான் அவர்கள் சில வரிகளை சொல்லுகின்றார்கள். எழுதுதல் அரிய சீர் அருட்பெருஞ்சோதி. எழுதுவதற்கு கூட வந்து அரியதுன்னு சொன்னோம். அந்த அரியது அப்படின்னு சொன்னாக்க அரியலூர் தான் ஞாபகம். நான் வந்து அருட்பாவில் பாடிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அரியலூர் மக்களுக்கு நம்ம என்ன போய் சொல்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்துச்சு. அப்போ அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்ல பாடுறாரு. எழுதுதல் அரிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்து அருள்வாய். எங்க பள்ளி எழுதுறது? அந்த சிறநடு சிற்றம்பலத்திலே உறங்கி கொண்டிருக்கின்றார். அவரை பள்ளி எழுந்தர்ல சொல்லி அந்த பாடல்களை வந்து வள்ளல் பெருமான் அவர்கள் மிக அழகான முறையிலே பள்ளி எழுச்சியை பாடி நம்முள் இருக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எழுப்பிக் கொள்ளுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் மிக்க ஒரு பாடல் தான் அந்த அருட்பா பாடல், திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடல். அதுல வந்து அந்த எழுதுதல் அரிய சீர், அந்த அரிய என்கின்ற வார்த்தை அங்கே வந்துச்சு. அதே மாதிரி வந்து அகவல் அடிகளில் இன்னொரு அடிகள், பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாய் அருட்பெருஞ்சோதி. அப்போ அரிது எது அரிதுனாக்க அரியலூர் மக்கள் தான், அவங்களுடைய சத்திய ஞான சபை, அவங்களுடைய உள்ளங்கள். இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து ராமலிங்கம் அன்பர். அதையும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அப்புறம் இன்னொரு அடி ஒன்று வருது. பெரிய நாகாந்த பெருநிலை வெளியினும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி. இந்த அரிய தேர்வு வந்துருச்சா? பெரிய நாகாந்த பெருவெளி நிலை எனும் அரிய சிற்றம்பலம். இது வந்து இந்த மக்கள் கூடிய இந்த சபையானது அரிய சிற்றம்பலம். இந்த அரிய சிற்றம்பலமே இது அரியலூர். இந்த அரிய சிற்றம்பலம் எங்கே இருக்குது? அந்த சிறநடு சிற்றம்பலத்திலே தான் அந்த பெரிய நாகாந்த பெருநிலை வெளி. அப்போ நாதம் அப்படின்னாக்க ஒலி, ஓசை அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஒலி ஓசை அதனுடைய நுண் அசைவுகள், இந்த அசைவுகளின் மூலமாக இயக்கத்தின் மூலமாக ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சக்தி தான் வந்து அந்த காதால கேட்கக்கூடிய அந்த ஒலி. இப்போ வானொலி கருவி இதெல்லாம் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் வந்து இந்த இன்னைக்கு வந்து இங்க பேசுறோம்னாக்க அமெரிக்காவில் அவர் கேட்கிறாரு, இங்க நம்ம பாடுறோம்னாக்க அமெரிக்காவுக்கு, இந்த உலகம் பூராமே ஒரு சனத்திலே பரவுகின்றது. ஆக இது இந்த ஒரு நிலைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமது இந்த வள்ளலார் வெப்சைட்ல நமது ராமானுஜ ஐயா மிக சிறந்த தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இந்த வெளி உலகத்துல நம்ம இங்கே சபையை வச்சிருக்கிறோம், உள்ளூர்லயே வந்து அருட்பெருஞ்சோதி பார்த்துப்போம், எல்லாம் பார்த்துப்போம். அவங்க வெளியூர்ல வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் போயிருக்கிறாங்க. அங்கே வந்து தன்னுடைய உள்ளத்திலே உள்ள அந்த வள்ளல் பெருமானையும் அந்த ஒளியோடு கூடிய அந்த அருட்பிரகாசனையும் அருட்பெருஞ்சோதியானது நினைக்கணும் கொள்ளணும்
அப்படின்னு சொன்னாக்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ஒரு இடத்தை வந்து நிரப்பி கொண்டு இருக்கிறவர் நமது ராமானுஜம் ஐயா அவர்கள் தான். அவர்களோடு நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை பயணம், அங்கேயே வந்து இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான கோட்டம்ட்டு 1 ஏக்கர் நிலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சத்திய ஞான கோட்டமே வந்து ஒரு அன்பர் அமைச்சிட்டார். அப்போதான் வந்து இந்த அன்பரோட நான் ஒரு 20 நாட்கள் இலங்கையிலே போய் சொற்பொழிவுகளெல்லாம் செய்து அந்த விழாவிலே கலந்து கொண்டு வந்தேன். அப்பெல்லாம் வந்து அந்த திரையை நீக்கி அந்த ஜோதியை காமிப்பாங்க. அந்த ஜோதியை எரியிற பார்த்தாக்க எனக்கு தெரிஞ்சது அந்த இலங்கை தீபம் மாதிரியே தெரிஞ்சு. இலங்கை எப்படி அந்த தீபாவளியமா இருக்கு. இத்தனை நம்ம வந்து இலங்கைக்கு போய் இந்த தீபத்தை நம்ம பண்றோமே, இது என்ன அப்படின்னு கேட்க ஒரு மனசு வந்துச்சு. ஆனா அவர் திரையை நீக்கி காமிக்கும் போது பார்த்தாக்க நல்ல அந்த இலங்கை தீபகற்பம் அந்த இது மாதிரியே சுடர் விட்டு பிரகாசிக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு எங்கெங்கெல்லாமோ எல்லா இடத்துலையும் சங்கங்கள். அதனால அந்த காலத்திலே நம் முன்னோர்கள் வந்து இது எப்படி பரவி இருக்குது, இந்த சுத்த சன்மார்க்கம் எப்படி பரவி இருக்கு, முன்னோர்களால் தான். நம்முடைய முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சது தான்.